அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த அறத்துப்பால் துறவர இயல் கொல்லாமை என்ற இந்த அதிகாரத்தின் 325வது குறளாக நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்று சொல்லுகின்றார். நிலை அஞ்சி என்றால் வாழ்க்கையின் கஷ்டங்களை கண்டு பயந்து, நீத்தாருள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள துறவரம் மேற்கொண்டவர்களை விட, துறவும் மேற்கொள்வதை விட என்று சொல்லலாம், துறவரம் மேற்கொள்வதை விட கொலை அஞ்சி, கொலை செய்வதால் உண்டாகும் பாவத்திற்கு பயந்து, கொல்லாமை கொலை செய்யாமல் இருத்தலை சூழ்வான், சூழ்வான் என்றால் தேர்ந்தெடுப்பவன், தலை தலை என்றால் சிறந்தவன். அப்போது நடைமுறை வாழ்க்கை சிக்கலுக்கு அல்லது அது நெருக்கின்ற பொறுப்புக்கு நெருக்கடிக்கு பயந்து திடீரென்று காவி வேடம் அணிந்து துறவியாக ஓடி தப்பித்து செல்பவன், அப்படி துறவு மேற்கொள்வதை விட கொலை செய்தால் வருகின்ற அந்த பாவத்திற்கு அஞ்சி, பாவம் கூடாது, அந்த வஞ்சனை கூடாது என்பதை மனதிலே கொண்டு கொலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எவன் இருக்கின்றானோ அவன்தான் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்றார். இங்கே வள்ளுவர் குறிப்பிடும்போது துறவிகளை மட்டுமாக சொல்லவில்லை, உண்மையான அறிவு முதிர்ச்சியால் துறவரம் மேற்கொள்பவர்கள் எல்லாம் சான்றோர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்வது வாழ்க்கையின் கஷ்டங்களை கண்டு பயந்து என்று சொல்லுகின்றார். நடைமுறை வாழ்க்கையில் பொறுப்பை நடத்த முடியல, குடும்ப தலைவனாக இருக்கான், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஊர் தப்பு சொல்லுவோங்கிறதுக்காக தப்பிச்சு போயிடுது. துறவி வேடம் அணிந்து கொண்டால், காவி வேடம் அணிந்து கொண்டால் சமுதாயத்தில் நமக்கு மரியாதை இருக்குது, அந்த வேடத்திலே செல்வது. அல்லது மனைவி கூட கோபித்து கொண்டு ஓடி வீட்டை விட்டு போய்விடுவது. அல்லது வேறு ஏதோ கஷ்டம், அதாவது தப்பித்தல், தன்னுடைய சம்சார கடமைகளிலிருந்து வழுவி தவறி தப்பித்து கொள்வதற்காக துறவரம் போவதை விட, அப்படி போக கூட கொல்லாமை என்பதை எவன் கடைபிடிக்கின்றானோ அவன் சிறந்தவன். இந்த கொல்லாமை என்றால் உயிரை கொள்வது என்று மட்டுமல்ல, தாம் செய்ய வேண்டிய கடமையை கொன்றுவிட்டு செல்வது என்று கூட புரிந்து கொள்ளலாம். இன்றைய காலத்துக்கு ஏற்ற போல, அன்றைக்கு வேண்டுமானால் போர் வீரர்கள் இருந்தார்கள், வாளேந்தி சென்றார்கள், போர்க்களம் வந்தது, போர் தாண்டி வாளேந்தியவன் கோபத்திலே வாளை வீசினான், கொன்றான் என்று பேசினால் கூட, சராசரி வாழ்க்கையிலே நம்மை போன்ற சராசரி வாழ்கின்றவர்கள் கொலை செய்வதற்கு நாம் துணிய மாட்டோம், அல்லது வழக்கம் கிடையாது. ஒருவேளை த மெர்சினரிஸ் என்று சொல்வார்கள், கூலிப்படை என்று சொல்வார்கள், கூலிப்படையில் இருக்கின்றவர்கள் கொலை செய்வது எளிதாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு திருவள்ளுவர் அறிவுரை சொல்வதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்மை போன்ற சராசரி மனிதர்களுக்கு கொலை என்றால் உயிரை பறித்தல் என்று மட்டுமல்ல, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அதையே நீ கொலை செய்கின்றாயே என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்போது துறவரம் என்கின்ற வேடத்திலே தப்பித்து செல்லாமல் நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ ஒழுங்காக செய்தால் அதுவே சிறந்தது என்பது கூட நான் புரிந்து கொள்ளலாம் என்று நான் சொல்லுகின்றேன். அவ்வளவுதான், அந்த வகையிலே தான். ஏன்னா அன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. காசிக்கு போயிடுவாங்க, அங்கேயே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஊர் பக்கம் வந்து குடும்பம் எப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான் அது. ஆனால் வாழ்க்கையில் என்றைக்கும் தப்பித்தல் தீர்வாகாது. நம்ம சந்நியாச வேடம் போட்டுக்கொண்டு காவியுடைய இணைந்து வீட்டெல்லாம் மறந்துட்டேன், இங்கே விட்டு போனால் போதுன்னு போனால் கூட நம்முடைய மனது கூட வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்திலே பழைய சம்ஸ்கார சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அப்போது மனது முதிர்ச்சியிலே இறை அருளிலே நாம் துறவியாக சென்றால் அது நிலைத்து நிற்கும். மற்றதெல்லாம் அந்த பலூன் காற்று போனால் புஷ் என்று போய்விடுவது போல அவையெல்லாம் நீர்த்து விடும் என்பதால் தான் துறவரம் என்பது தூய்மையானது, மேன்மையானது. மதிக்கின்றார்கள் என்பதற்காக வேடமணியாமல் உள்ளத்தால் தூய்மையாக துறவரம் ஏற்பது செல்வது. அப்படி உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கிற துறவரத்தை விட பிறரை கொல்லாமல் இருக்கின்ற அந்த தர்மத்தை கடைபிடிப்பது தான் மிக மிக சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வகையிலே நாம் கொல்லாமை என்கின்ற அந்த உயர் விஷயத்தை மனதிலே கொள்வோம். திருவள்ளுவர் சொன்னதைத்தான் மனு நீதியும் சொல்லுகின்றது. அதாவது பசுக்களை வீணாக கொல்பவன் அந்த பசுவின் ரோமங்களின் எண்ணிக்கைக்கு சமமான தடவை
பசுவாகவே பிறவி எடுத்து பிறரால் கொல்லப்படுவான் என்று மனுநீதி சொல்லுகின்றது. அப்போ மனு சாஸ்திரம் என்ன சொன்னதோ அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். திருவள்ளுவர் சொல்வதை மனுநீதி சொன்னதாக சொல்லலாம். பாரத நாட்டு சிந்தனையைத்தான் திருக்குறள் சொல்லுகின்றது. திருவள்ளுவரும் சனாதனி என்பது இந்த குறள் நிரூபிக்கப்படுகின்றது. திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க பாரத நாடு சார்ந்தது என்பதை மனதில் கொள்வோம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்றபடி வாழ்க்கை நடத்துவோம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.